பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாவின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று ஒரு இறைவசனமும் பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொன்மொழி மாறி மாறி உங்களுக்கு பகிர்ந்து வருகிறேன். ஏனென்றால் இரண்டுமே மிக முக்கியமான ஒன்று, நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. இன்று சூரத்துல் மரியமிலே 19வது அத்தியாயத்திலே 83வது வசனமாக ஒரு வசனம். இந்த வசனம் என்ன கூறுகிறது என்பதை சற்று உள்வாங்குங்கள். அலம் தர அன்னாஸ் அர்சல்னா ஷயாத்தீன அலல் காஃபிரின தஉஸ்ஸுஹும் அஸ்ஸா என்று அல்லாஹ் கூறுகிறார். இதன் பொருள் என்னவென்றால், நபியே, நிச்சயமாக நாம் ஷைத்தான்களை காஃபிர்களுக்கு அனுப்பி வைத்தோம். அவை அவர்களை பாவங்கள் செய்ய அதிகமாக தூண்டிக் கொண்டிருக்கின்றன என்பதை நீர் காணவில்லை என்று அல்லாஹ் கேட்கிறார். காஃபிர்கள் இறை நிராகரிப்பவர்கள் அல்லாஹ்வுடைய கிருபை கிடைக்காததனால் அவர்கள் பாவம் செய்வதை தொழிலாக கொண்டிருக்கிறார்கள். இதனால் மறுமையிலே அவர் எப்படிப்பட்ட வேதனை அடைவார்கள் என்பது அல்லாஹ்வின் தூதரும் அறிந்த ஒன்று. எனவே தான் நாம் எப்போதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை நாம் நாடி அல்லாஹ்விடம் நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய வாக்குப்படி, அல்லாஹ்வின் தூதர் வாக்குப்படி நம் வாழ்க்கை நடத்தி கொள்ள வேண்டும். இரண்டையும் பலமாக நாம் பற்றி பிடித்துக் கொண்டோமேயானால் நம் வாழ்க்கையிலே எந்தவித நஷ்டமும் ஏற்படாது என்பதை நாம் உறுதியாக நம்பிக்கொள்ளலாம். யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா என்று அல்லாஹ் கூறுவான். ஈமான் கொண்டவர்களை நீங்கள் முற்றிலுமாக நீங்கள் இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள் என்று கூறுவான். முற்றிலும் முஸ்லீமாக இருக்கிறோம், இதுவே நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இந்த இஸ்லாம் என்ற போர்வையில் நாம் இருந்தாலும் நம்மை அறியாமல் எத்தனையோ பாவங்கள் தீமைகள் செய்து விடுகிறோம். அவைகளெல்லாம் கட்டுப்பாடுடன் அவைகளை விலக்கி வைக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இரண்டு விஷயங்கள் கூடிக்கொண்டிருக்க வேண்டும். ஒன்று குர்ஆன், இன்னொன்று அன்னலாரின் சுன்னத்தான வழிமுறைகள். எனவே தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப இந்த 2 விஷயங்களையும் உங்களுக்கு நான் திரும்பி கூறிக்கொண்டு வருகிறேன். எனவே நீங்களும் பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய இளம் தலைமுறையினருக்கும் என்ன சொல்லுங்கள், இதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி கூறுங்கள். இன்று எத்தனையோ பேர் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இதனுடைய பொருள் அறிந்துவிட்டால் போதும். நிச்சயமாக இதை பலமாக நாம் எந்தவித பலவீனமும் ஏற்படாமல் பலமாக நாம் பற்றி பிடித்துக் கொள்வோம். எனவே தான் இது போன்ற குர்ஆன் வசனங்களை உங்களுக்கும் நான் அதிகம் பரப்பிக் கொண்டு வருகிறேன். அல்லாஹ் தன் மறையிலே இவ்வாறு கூறுவான். அஃபதுமினூன பிபாதில் கதாபி வதக்ஃபிரூன பிபாத் என்று அல்லாஹ் சூரத்துல் பக்ராவில் கேட்பான். நீங்கள் ஒன்றை நீங்கள் செய்துவிட்டு இன்னொன்றை மறந்து விடுகிறீர்கள். எனவே தான் யா அய்யுஹல்லதீன ஆமனு துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா, முற்றிலுமாக நீங்கள் நுழைந்து விடுங்கள். அரைகுறை என்ற பேச்சுக்கே இடமில்லை. எனவே தான் இதை நீங்கள் நன்றாக உணர வேண்டும். எப்பொழுதும் நீங்கள் குர்ஆனோடு தொடர்புடன் இருங்கள். குர்ஆன் உங்களுக்கு புரிந்த மொழியில் மொழிபெயர்ப்பை வாங்கி கையில் வைத்துக்கொண்டு எந்நேரம் நீங்கள் ஏதாவது ஒன்றை பார்த்து கொண்டு வாருங்கள். குர்ஆனை பார்ப்பதால் உங்களுடைய பிரச்சனைகள், பாவங்கள் தீரும். அதே சமயத்தில் நீங்கள் போகும் இடத்திற்கு என்ன செய்யலாம், இங்கிருந்தே நீங்கள் நன்மை செய்து வெற்றியை நாம் பெற்றுக்கொள்ளலாம். எனவே இதை நீங்கள் சிறிதும் கேட்பதற்கு மட்டுமல்ல, இதை நீங்கள் செயல்படுத்துவதற்கும் சுணக்கம் காட்டாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.